My dear students, today we are going to see the exercise 2.2 in the basic algebra அடிப்படை இயற்கணிதம் அதில் 2.2 exercise பார்க்க போகிறோம். Before that we are going to see some basics in that exercise. Okay, first let us see what is absolute value. மட்டு மதிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். Modulus x is equal to set of all minus x if x is less than 0. X if x is greater than or equal to 0. அதாவது நீங்கள் சின்ன பிள்ளையில் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. Modulus x if x is equal to 5, modulus x is also 5. If x is equal to minus 5, answer 5. Okay. ஸோ என்ன இருந்தாலும் ஆன்சர் நமக்கு பாசிட்டிவ் தான் கிடைக்கும், சரியா? பட் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வருஷம் தான் படிக்கிறீங்க, 11th ஸ்டாண்டர்டில் தான் படிக்கிறீங்க. 10th ஸ்டாண்டர்டில் ரொம்ப பேசிக்காக ரொம்ப அடிப்படையாக நீங்கள் படிக்க மாட்டீங்க, இந்த வருஷம் தான் படிக்கிறீங்க. அதாவது மாடுலஸ் எக்ஸுக்கு டெஃபினிஷன் இதுதான். மாடுலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். அதாவது நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்டில் மைனஸ் எக்ஸாக இருந்தால் பாசிட்டிவாக கிடைக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ வந்து ரிவர்ஸாக படிக்கிறோம். மாடுலஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0. எக்ஸ் லெஸ் தேன் 0னா மைனஸ் எக்ஸாக இருக்கும். எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0னா எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். மாடுலஸ் எக்ஸுக்கு டயக்ராம், அதாவது 1னா பாசிட்டிவ் 1, ஓகே, 1னா 1 தான், 2னா 2 தான். அட் த சேம் டைம் மைனஸ் 1னா 1, ஏன்னா மாடுலஸ் வேல்யூ ஆஃப் மைனஸ் 1 இஸ் 1, மாடுலஸ் வேல்யூ ஆஃப் மைனஸ் 2 இஸ் 2. ஓகே, பாசிட்டிவ். ஸோ இதுக்கு டயக்ராம் எப்போவுமே எங்கே தான் இருக்கும்? ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். இந்த டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். So with this information we shall go to the first example, 2.2 example பாருங்க. 3 into modulus x minus 2 plus 7 is equal to 19. Solve for x. தீர்வு காண்க அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் சாதாரணமாக செய்கிறது மாதிரி தான். 3 into x minus 2 is equal to 19 minus 7. இந்த 7 அங்கே போயிருது, minus 7. ஸோ 3 இன்ட்டுங்கிறது 3 கீழே வந்துடும், டிவிஷன் ஆயிருதுல்ல. therefore modulus x is equal to 19 minus 7 by 3 is equal to 4. so this is 4. இப்போ நமக்கு நம்ம படித்த modulus x minus x if x is less than 0, x if x is greater or equal to 0, சரியா? இப்போ பாருங்கள், x minus 2 மாடுலஸ் இருக்கனால x minus 2 is equal to 4 போடலாம், அல்லது x minus 2 is equal to minus 4 போடலாம். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸில், அதனால் x minus 2 is equal to 4 போடலாம், இங்கே x minus 2 is equal to minus 4 போடலாம். ஒருவேளை x minus 2 is equal to 4னா x is equal to 6. x minus 2 is equal to minus 4 na x is equal to minus 2. So this is the answer. Okay, so ரொம்ப simple. If you know this definition you can do the problem. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. அடுத்தது ஒரு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் தான் தரேன். எக்ஸாம்பிள் 2.3. எக்ஸாம்பிள் 2.3 பாருங்க. மாடுலஸ் 2x minus 3 equal to modulus of x minus 5. Modulus of x minus 5. இப்போ நமக்கு வந்து இது எப்படி சார் செய்யணும்? ரெண்டு சைடுமே மாடுலஸ் இருக்குது. போத் சைட்ஸ் ஆர் we have modulus we have. ஓகே, அப்போ என்ன செய்யலாம்னா what are all the possibilities? என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் வரும் அப்படின்னா 2x minus 3 is equal to ப்ளஸ் வரலாம், அல்லது மைனஸ் வரலாம், அல்லது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வரலாம். மொத்தம் 4 சான்சஸ் பாருங்கள். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். if u modulus u is equal to modulus v,
u is equal to minus v போடலாம் அல்லது minus u is equal to v போடலாம். ரெண்டுமே சேம் தான் பார்த்தீங்களா. u is equal to minus v போடலாம் அல்லது minus u is equal to v னு போடலாம். ஸோ there are two chances. அல்லது u is equal to v னு போடலாம். ஸோ there are three chances. So we come to a conclusion that it is enough to have this and this, any one of this. Okay, இது அல்லது இது ஏதாவது ஒன்று வச்சுட்டா போதும். அதான் உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் தந்திருப்பாங்க பாருங்கள். when modulus u is equal to modulus v, it is enough u is equal to minus v அல்லது u is equal to v. ஸோ இந்த ரெண்டு இப்படி வச்சுருந்தா போதும். this is the definition. Therefore modulus 2x minus 3 is equal to modulus x minus 5. முதல்ல 2x minus 3 is equal to x minus 5 எடுத்துக்கலாம். 2x minus 3 is equal to x minus 5 அப்படின்னா, so what is the value? Okay, so 2x இங்கே x இருக்கு, x இங்கே கொண்டு வந்துடலாம்ல. so x is equal to minus 2. so if you simplify 2x, this x comes here, x, this minus 3 goes there, minus 5 plus 3 minus 2. so x is equal to minus 2. this is the answer. Otherwise u is equal to minus v அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா, u is equal to minus v போட்டிங்கன்னா you will get x is equal to 8/3. okay, இப்போ நீங்கள் போட்டு பாருங்கள். 2x minus 3 is equal to minus of x plus 3 வரும். minus of x plus 3 அப்போ 2x minus 3 is equal to 5 minus x னு வரும். ஓகே, இது சிம்பிளி பண்ணி பார்த்தீங்கன்னா 3x is equal to 8. ஸோ x is equal to 8/3 னு வரும். ஓகே, நீங்கள் இதை சிம்பிளி பண்ணி பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. முதல்ல u is equal to v ஃபார்முலாவில் போடுறோம். அடுத்தது u is equal to minus v போடுறோம். ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5 என்ன வரும்? ப்ளஸ் 5 minus x வந்துடும். சரியா? ஸோ 2x minus 5 is equal to 5 minus x. So after simplification we are getting x is equal to 8/3. okay, so I feel you have understood this. ஸோ இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். பட் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் நிறைய படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ now you must have understood. கொஞ்சம் கூடயே வாருங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சிடலாம். சரியாப்பா? ஸோ இப்போ வந்து சில டெஃபினிஷன் பாருங்கள். சம் ரிசல்ட் ஃபார் அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூ அதாவது மட்டு மதிப்புகளுக்கான சில முடிவுகள். எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு ஆர். மாடுலஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா xy is equal to 0 போடலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த டெஃபினிஷன் படி நம்ம ரெண்டு டெஃபினிஷன் படித்தோம். ஒன்று வந்து y plus x is equal to minus of x minus y. minus of x minus y போட்டிங்கன்னா minus x plus y ஆயிரும். இந்த y கேன்சல் ஆயிடுது. 2x is equal to 0, x is equal to 0 வந்துடும். ஒருவேளை ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் u is equal to v டெஃபினிஷனில் போட்டிங்கன்னா y plus x is equal to x minus y. x cancel, the minus y இங்கே வந்துடும். 2y is equal to 0, so y is equal to 0. so anyhow xy is equal to 0 na, if x is equal to 0, y equal to 0. if y is equal to 0, x is also 0. so இது தான் டெஃபினிஷன், ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். செகண்ட் டெஃபினிஷன் பாருங்கள். xy belong to R, then modulus of xy can be written as modulus of x into modulus of y. மாடுலஸை பிரிச்சிடலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்பொழுது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஒய்னு போடலாம். அடுத்தது பாரு, எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர், ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஒய் நாட் ஈக்குவல் டு 0. ஒய் ஈக்குவல் டு 0னா இது இன்ஃபினிட்டியாக மாறிடும். அதனால் ஒய் மஸ்ட் நாட் பி 0. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை ஒய் கேன் பி ரிட்டன் அஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை மாடுலஸ் ஆஃப் ஒய். Next, xy belongs to R, then modulus of x plus y is less than or equal to modulus of x plus modulus of y. So this is called triangular rule அப்படின்னு பேர், முக்கோண விதினு பேர். இதுக்கு டெஃபினிஷன்
ப்ளஸ் ப்ரூஃப் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. இப்போ நீங்கள் இப்படி படிங்க. ஸோ உங்களுக்கு டவுட் வரும், எப்படி சார் இது லெஸ் வரும் அப்படின்ட்டு. we will learn in 12th standard. 12th ஸ்டாண்டர்டில் படிக்கலாம். x, y belongs to R, then modulus of x plus y less than or equal to modulus of x plus modulus of y. ஸோ இதுதான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு உள்ளதை நான் போட்டுக்கிறேன். ஸோ பார்த்துங்க. ஸோ அடுத்த டெஃபினிஷன் பாருங்க. a belongs to R, then modulus of x minus a less than or equal to R க்கு தேவையானதும் மற்றும் போதுமானதுமான நிபந்தனை minus R less than or equal to x minus a less than or equal to R. இதை பாருங்க. for any a belongs to R, modulus of x minus a is less than or equal to R அப்படின்னா இப்படி எழுதலாம். இந்த மாடலஸை எடுத்துட்டு இங்கே மைனஸ் ஆர் போட்டு மைனஸ் ஆர் லெஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தான் ஈக்குவல் டு ஆர்னு எழுதலாம். சப்போஸ் இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த எக்ஸுக்கு வேல்யூ எங்கே இருக்கும் பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ மைனஸ் ஆருக்கும் ஏ ப்ளஸ் ஆருக்கும் இடையில இருக்கும். ஓகே, அதை எப்படின்னு நான் சொல்லி தரேன் பாருங்கள். மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தான் ஈக்குவல் டு ஆர். ஸோ அக்கார்டிங் டு திஸ் டெஃபினிஷன் மைனஸ் ஆர் லெஸ் தான் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தான் ஈக்குவல் டு ஆர். So all these 3 items, with these 3 items you add a plus a. Okay, plus a plus a plus a போட்டிங்கன்னா அந்த plus a minus a cancel ஆகி x ஆயிரும். இதில் ஒரு a minus r இருக்கும், இதில் ஒரு a plus r இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த x எங்கே இருக்குது பாருங்கள். a minus r க்கும் a plus r க்கும் இடையில இருக்குது. therefore so this is the diagram. So x is in between a minus r and a plus r. அதான் நான் போட்டிருக்காங்க. x is between a minus r and a plus r. ஓகே, அடுத்தது ஒருவேளை கிரேட்டராக இருந்ததுன்னா x modulus of x minus a is greater or equal to r அப்படின்னா x minus a is less than or equal to minus r or x minus a is greater or equal to r அப்படி இருக்கும். therefore x belongs to அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படின்னு பாரு. modulus of x minus a is greater or equal to r. therefore according to the definition minus r greater or equal to x minus a greater or equal to r. இப்போ இந்த ஃபஸ்ட் இதை எடு, இவ்வளோதை எடு. ஓகே, இதில் நம்ம என்ன எடுக்கலாம். x minus a less than or equal to rன்னு எடுத்துக்கலாம்ல. minus r greater or equal to x minus a னா x minus a is less than or equal to minus r. so what is x? x is less than or equal to a minus r. இந்த ப்ளஸ்ஸு அங்கே போயிடும். இந்த ப்ளஸ் ஏ அங்கே போய் இட் இஸ் ஏ மைனஸ் ஆராக மாறிடும். இப்போ இந்த சைடு எடுங்க, இந்த ரெண்டு எடு. எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஆர். எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா அந்த எக்ஸ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆர். சரியா? அப்போ நமக்கு வி ஆர் கெட்டிங் டூ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் வந்து ஏ மைனஸ் ஆரோட சின்னதாக இருக்கும். என்ன இருக்குது? ஏ மைனஸ் ஆரோட சின்னதாக இருக்கும் அல்லது ஏ ப்ளஸ் ஆரோட பெருசாக இருக்கும். ஸோ வி கேன் சே இட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ மைனஸ் ஆர். பிகாஸ் ஏ மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் போடுறதுனால இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் வரும். இங்கே ஏ ப்ளஸ் ஆர் டு இன்ஃபினிட்டி அதான் நான் போட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ மைனஸ் ஆர் க்ளோஸ்ட் இன்டர்வல் அண்ட் யூனியன் சேர்ப்பு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ ப்ளஸ் ஆர் டு இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே, ஸோ வித் திஸ் கான்செப்ட் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அடுத்தல என்ன 1-2 எக்ஸாம்பிள் பார்ப்போம்.